இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் திருவசனம். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித யோவான் கிறிஸ்தோஸ்தோவிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை நமக்கு பெற்று தரும்படி ஒரு நிமிடம் செபித்துக் கொள்ளுங்கள். இன்று செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நாளில் பிறந்த நாள் மற்றும் தங்கள் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். மற்றும் தங்கள் அன்பானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறை இயேசுவின் அன்னை மரியின் ஆறுதல் தாங்கிக் கொள்ள செபிக்கின்றேன். நண்பர்களே, மகிழ்ச்சியாக இருங்கள். சர்வ வல்ல ஆண்டவர் இயேசு உங்கள் பக்கம்தான் பராக்கிரமசாலியாய் நிற்கின்றார். யாரும் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. நல்லதையே நினையுங்கள், நல்லதையே செய்யுங்கள், அன்றாடம் ஜெபியுங்கள், ஜெபமாலைகளை செய்து ஒப்புக்கொடுங்கள், குடும்ப ஜெபத்தை கைவிடாதீர்கள், நன்மையே நடக்கும். சரியா? இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? பாவிகளை மீட்க இயேசு இவ்வுலகில் வந்தார். இது உண்மையான கூற்று நண்பர்களே. தேவனின் மகன் எதற்காக இந்த பூமிக்கு ஒரு ஏழை குடிலில் பிறந்து ஒரு ஏழை தச்சனின் மகனாக வாழ்ந்து கொடூர சிலுவை மரணத்தை ஏற்க வேண்டும்? சொல்லுங்கள், சிந்தித்ததுண்டா நீங்கள்? நம்மீது கொண்ட அன்பால் நாம் மீட்பு பெற, நாம் வாழ்வு பெற இயேசுவின் மீது நாம் நம்பிக்கை கொள்ள அவர் அப்படி செய்தார். இதை ஒரு நாளும் நாம் மறந்துவிடக்கூடாது நண்பர்களே. அதற்காகத்தான் தினமும் இயேசுவிற்கு நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே என்று நன்றி பலிகளை ஏறெடுக்க வேண்டும். ஸ்தோத்திரங்களை, திருப்பாடல்களை வாசிக்க வேண்டும். நன்றியுள்ள இதயம் இயேசுவுக்கு மிகவும் பிரியமானது. சரி, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு என்ன கூறுகிறார்? கெட்ட கனி தரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனி தரும் கெட்ட மரமும் இல்லை. ஒரு மரமானது அறியப்படுவது அது தரும் கனியால்தான். உதாரணமாக, உங்கள் ஃப்ரெண்ட் வீட்டிற்கு செல்லுகிறீர்கள். அழகான அடுக்கு மல்லி தருகிறார்கள் தலையில் வைக்க. சுவையான மாம்பழத்தை மத்தியான உணவில் பரிமாறுகிறார்கள் என்றால், நன்றாக இருக்கிறதே, மல்லியும் மாம்பழமும் எங்கே வாங்கினீர்கள் என்று கேட்டால், எங்கள் வீட்டிலேயே இருக்கிறது என்று கூறினார்கள் என்று வைத்துக்கொள்வோம். எனக்கும் அந்த விதையை கொஞ்சம் கொடு என்று கேட்டு வாங்கி வந்து நம் வீட்டிலும் நட்டு வைப்போம். அப்படித்தானே? ஏன்? நல்ல கனி கொடுக்க, அழகான மலர்களை தினமும் சூடிக்கொள்ள. அதற்காகத்தான். இதே போல முட்செடியை நம் வீட்டிற்கு கொண்டு வருவோமா? இல்லையே. அதே போலத்தான் நண்பர்களே, நல்லவர்கள் தம் உள்ளம் என்னும் கருவூலத்தில் என்று நல்லவற்றை எடுத்து கொடுப்பர். தீயவர்கள் தீயதி நின்று தீயவற்றைத்தான் பிறருக்கும் கற்றுக் கொடுப்பார்கள், செய்வார்கள். இதை நீங்கள் பகுத்தாய வேண்டும். நீங்கள் என்ன செய்கிறீர்கள், உங்களுடன் இருப்பவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதில் கவனமாயிருக்க வேண்டும். அதன் பிறகுதான் நட்பு பாராட்ட வேண்டும். இயேசு சொல்பவற்றை செய்யாமல், உதவி தேவைப்படும் போது மட்டும், கடன் தீரவும், வரன் அமையவும், வேலை கிடைக்கவும், வீடு கட்டவும், பிரிந்த உறவுகள் சேரவும் மட்டும் ஆண்டவரே ஆண்டவரே என்று அவரை நோக்கி ஜெபித்தால், என்னை ஏன் அழைக்கின்றாய் என்று இயேசு கேட்பாராம் நம்மை பார்த்து. இந்த நிலை நமக்கு வேண்டாம் நண்பர்களே. நல்ல கனி கொடுக்கும் மரமாக வாழ்ந்துவிட வேண்டும். அதுதான் நம்மிடமிருந்து இயேசு விரும்புவது. நம் வீடு ஆழமான அடித்தளத்தோடு பாறையின் மேல் கட்டப்பட வேண்டும். மழை வந்தால் அடித்து செல்லப்படும் மணல் மீது அல்ல. ஒவ்வொரு நாளும் அழகாக நம்மோடு இனிய எடுத்துக்காட்டுகளோடு ரோசரி பிரேயர்ஸ் காணொளியின் மூலம் இயேசு அனுதினமும் பேசுகிறார். அதன்படி நம் எண்ணங்களை, சொல்லை, செயலை மாற்றி நல்ல பாதையில் அமைத்து கொண்டோம் என்றால் வாழ்க்கை
எத்தனை தடைகள் நமக்கு வந்தாலும் பாதிக்கப்படாமல் இயேசுவின் துணையோடு இனிமையாக வாழலாம். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். செபிக்கலாமா? இயேசுவே, கீழ்த்திசை முதல் மேல் திசை வரை உமது பெயர் போற்றப் பெறுக. ஏழைகளை கைதூக்கிவிடும், வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கைதூக்கி எடுத்தருளும். உம்மீது அன்பு கொண்டு நீர் சொல்லும்படி வாழ்ந்து நல்ல கனிதரும் மரமாக இருக்க அருள் புரியும் இயேசுவே. எங்கள் வீடானது ஆழமான விசுவாச அடித்தளத்தோடு பாறையின் மேல் கட்டப்படட்டும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.